ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு தியானம். தியானத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய தலைப்பு பார்த்துட்டோம். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை முடிச்சுட்டு தியானம் வந்துட்டோம். தியானத்துல முதல் பாடல்ல 2 விதமான தியானம் பார்த்தோம். நம்மளுடைய மனதுல கற்பனையா இறைவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த கற்பனையான வடிவத்தை நம்ம பார்த்து தியானம் பண்றது உருவ நிலை தியானம், அது பரத்தியானம். அதே உருவ நிலையை நம்ம பார்த்து தியானம் பண்ண பண்ண ஒரு பக்குவத்துல அந்த உருவம் இல்லாம அருவ நிலையா நம்ம தியானம் பண்ண ஆரம்பிப்போம். அந்த நிலை வரும்போது அதற்கு பெயர் சிவ தியானம். இரண்டாவது பயிற்சியில இந்த தியானம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். நம்மளுடைய 4 புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, நான்கும் சேரக்கூடிய இந்த விசுதி சக்கரத்துல நம்மளுடைய கவனத்தை நிறுத்தி அந்த உள்நாக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடத்துல அந்த சிவபெருமானுடைய திருநடனத்தை பார்த்து அப்படியே கலந்து நிற்பது ஒரு தியானம் பார்த்தோம். அடுத்த பாடல்ல கவனத்தை அதே மாதிரி புருவ மத்தியில 2 கண்களையும் ஒண்ணு சேர்த்து புருவ மத்தியில வச்சு இறைவனையே நினைத்து நம்ம உடலை புண்ணாக்கி வருத்தி தியானிப்பது, அது ஒரு தியான நிலை பார்த்தோம். அடுத்த பாடல்ல அந்த அந்த தியானத்துல நமக்கு எப்படி என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். உடலுக்குள் உயிர் பொருந்தி இருப்பதும், உயிருக்குள் சிவன் பொருந்தி இருப்பதும், சிவன் இருக்கக்கூடிய உறைவிடமாக நம் சிந்தை இருப்பதும், அந்த சிவனை காட்டுவதற்கு சக்தியான அந்த சந்திர பெண் நமக்குள்ள இருப்பது, இது எல்லாத்தையுமே நமக்கு புரிய வைப்பதுதான் தியான நிலைன்னு பார்த்தோம். அடுத்த பாடல்ல இந்த தியானத்துக்கு நமக்கு தடையாக இருப்பதே நம்மளுடைய சினத்தை நீக்கிதான் நம்ம இறைநிலை அடைய முடியும் அப்படிங்கிறத தியானம் செய்பவருக்கு ஒரு முக்கியத்துவமா, சினம் தேவையில்லை, சிவத்தை முற்றிலுமாக நீக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல்ல இறைவன் நமக்குள்ள எப்படி இருப்பார்னா கண்ணாடி போல் பிரதிபலிப்பார். நம்மளுடைய கண்ணுக்கு உள்ள சிவபெருமான் இருக்கிறத நம்ம கண்களாலேயே பார்க்கக்கூடிய நிலை அப்படின்னு தியானத்துக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம். இதற்கு முன்னாடி பார்த்த தலைப்பு பிராணயாமத்துல திரும்ப ஒரு தடவை லைட்டா அந்த மூச்சு காற்றெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் அடுத்த பாடல் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். அதனால பிராணயாமத்தை ஞாபகப்படுத்தலாம். நம்ம பிராணயாமத்துல 2 வார்த்தைகள் பார்த்தோம். ஒண்ணு மாத்திரை, ஒண்ணு அங்குலம். மாத்திரை அப்படிங்கிறது நம்ம எண்ணிக்கை. நம்ம 4 கவுண்ட் இன்ஹேல் பண்றோம்னா 1 2 3 4ன்னு எண்ணி நம்ம மூச்சை உள்ள இழுக்கிற அந்த 4 எண்ணிக்கை மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்ப மூச்சு காற்று நாம வெளியில விடுறோம் அப்படின்னா 4 கவுண்ட் வெளியே விடுறோம்னா அந்த 4 தான் மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். அதே நேரம் அந்த மூச்சு காற்று வெளியில எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறத இந்த அங்குலம், இன்ச் மாதிரி எத்தனை அங்குலம் மூச்சு காற்று வெளியேறுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது நல்லாவே தெளிவா பார்த்தோம். அதாவது இப்ப நம்ம 4 மாத்திரைக்கு மூச்சு காற்றை வெளியே விடுறோம் அப்படின்னா அந்த எவ்வளவு அங்குலம் போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரம் அதே மூச்சு காற்ற நம்ம 10 நிமிடம் 10 மாத்திரை அளவுக்கு நம்ம மூச்சு காற்ற வெளியே அனுப்புறோம் அப்படின்னா அந்த அங்குலம் குறைந்திடும். மாத்திரையோட அளவு கூடும்போது அங்குலத்தோட அளவு குறையும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இப்ப 4 மாத்திரையில மூச்சை வெளியே விடுறோம்னா மூச்சு காற்ற கொஞ்சம் வேகமா விடுறோம். அப்ப அது நிறைய அங்குலம் போயிரும். அதே நேரம் நம்ம மாத்திரை அளவை கூட்டி மூச்சு காற்ற விடுறோம்னா அது ரொம்ப ஸ்லோவா வெளியே போகும். அப்ப அதால ரொம்ப தூரம் போக முடியாது. நம்மளுடைய இந்த தொண்டை சக்கரத்துக்குள்ள இதுக்குள்ளேதான் மூச்சு காற்று மெதுவா வெளியே போயிட்டு இருக்கும். அப்ப அங்குலத்தினுடைய அளவு குறைக்கணும், மாத்திரையினுடைய அளவை கூட்டணும். இதுதான் பிராணயாமத்துல பார்த்தோம். அப்ப அங்குலத்தினுடைய அளவை குறைப்பது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கபாலபதி பிராணாயாமா செய்யும்போது என்ன பார்ப்போம்னா கைய இப்படி தொடைக்கு மேல வச்சுட்டு ஒவ்வொரு எக்ஸேல்லையும் மூச்சு காற்று போய் நம்ம கையில படுதான்னு பார்ப்போம்.
அப்ப அந்த அங்குலம் வந்து கூட ஃபாஸ்ட் எக்ஸேல் பண்ணும்போது அவ்வளவு தூரம் அங்குலம் போகணும். இப்ப அதே இது நம்ம திருமந்திர பயிற்சியில வலதுல மட்டும் எக்ஸேல் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா எக்ஸேல் பண்ணுவோம். அப்ப மூச்சு காற்று உள்ளங்கை அளவுக்கு போகாது, நம்மளுடைய கழுத்தை தாண்டி கூட போகாது. அப்படியே ஸ்லோவா இந்த கழுத்துக்குள்ளேயே தான் அந்த காற்று சுத்திட்டு இருக்கும். அப்ப அந்த அங்குலத்தினுடைய அளவு வந்து குறைதலா இருக்கிறது மூச்சு பயிற்சியில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து என்ன பார்த்தோம்? பிராணாயாமத்துல 5 விதமான காற்று பார்த்தோம். முதல் காற்று பிராணன். நம்ம இப்படி வெளியில இருந்து உறிந்து உள்ள எடுக்கிறோம் இல்லையா? இது வந்து பிராணன். இந்த இப்படி உள்நோக்கி வரக்கூடிய காற்று நம்ம உடல்ல எல்லா பக்கமும் போகும். ஆனா வர்றது உள்நோக்கி வரும். இரண்டாவது காற்று அப்பானன். இந்த பிராணன்லே ஒரு பகுதி வந்து கீழ் நோக்கி மட்டும் செல்லும். கீழ் நோக்கி போய் அதுதான் வந்து யூரினாவும் மோஷனாவும் பீரியட்ஸாவும் நம்ம உடலை விட்டு கீழ் நோக்கி வெளியே அனுப்பக்கூடிய காற்றா அந்த அப்பானன்கிற காற்று கீழ் நோக்கி மட்டும் செல்லும். மூன்றாவது காற்று சமானன் பார்த்தோம். சமானன்கிறது நடு வயிற்றுல இருக்கும். அது வந்து வயிற்றுலயே சுழலக்கூடிய காற்று. அது சுழல்றனாலதான் நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாகும், திரும்ப நமக்கு பசி எடுக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சமானன் காற்று. நான்காவது காற்று, அந்த சமானன் காற்றுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து உடல் முழுவதும் போகும். அது 8 திசைக்கும் போகும். கீழே மேல சைட்லன்னு எல்லா பக்கமும் போய் அதுதான் நம்ம கை கால் எல்லாத்தையும் அசைச்சு இந்த உடலை இயக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய காற்று வியானன் காற்று. ஐந்தாவது காற்று மேல் நோக்கி மட்டுமே செல்லக்கூடிய காற்று, அது வந்து உதானன். அதுதான் நம்மளை பேச வைக்கும், நம்மளை சிந்திக்க வைக்கும். அது மேல போகக்கூடிய காற்று. அப்ப 5 காற்றுல என்னன்னா பிராணன் உள்ள வரும், அபானன் கீழே மட்டும்தான் போகும், உதானன் மேல மட்டும் போகும், சமானன் வயிற்றுல மட்டும் இருக்கும், வியானன் எல்லா பக்கமும் போகும். இந்த 5 காற்று பார்த்தோம். இதெல்லாம் பிராணாயாமத்துல பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு நம்மளுடைய தியான நிலை பார்க்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லாரும் தியான நிலைக்கு வந்துடலாம். இந்த ஆசனம் பிராணாயாமம் இந்த தாரணை முடிச்சுட்டு எல்லாருமே தியான நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னா எல்லாரும் பண்ணலாம். ஆனா யாருக்கு இந்த தியானம் கைகூடும் அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்லி இருக்காரு. மக்களை வந்து இந்த யோகால வந்து 3 வகைகளா நாம வந்து பிரிக்கலாம். ஒண்ணு யோகி, இரண்டாவது போகி, மூன்றாவது ரோகி. இந்த ரோகிங்கிறவங்க யாருன்னா ரோகம் ரோகி அப்படிங்கிறது நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை குறிக்கக்கூடிய சொல் தான் ரோகி. அவங்களுடைய மூச்சு காற்று எப்படி இருக்கும்னா சீராக இருக்காது. சில நேரம் இப்ப நமக்கே வந்து வீசிங் வந்தவங்கள பார்த்தோம்னா அவங்க வந்து வாயால மூச்சு விடுவாங்க. அந்நேரம் அவங்களுடைய மூச்சு காற்றோட அளவு 12 அங்குலமா இருக்கா என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. சில நேரம் பார்த்தா வீசிங் சரியாயிடுச்சுன்னா அவங்களுடைய மூச்சு காற்று வேற விதமா மாறும். சில நேரம் வேற வேற உடல் உபாதைகள் வரும்போது வேற விதமா மூச்சு விடுவோம், வேகமா மூச்சு விடுவோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய மூச்சு காற்று இருக்கும். அப்ப இந்த ரோகிகளுடைய மூச்சு காற்று இத்தனை அங்குலம் இருக்கும், எப்ப எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது. அவங்களுடைய மூச்சு காற்று மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாரும் வந்து ரோகிகள். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்லா சாப்பிடணும், தூங்கணும், இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்கும்போது அவங்களுடைய சுவாசம் மாறி மாறி இருக்கும். அதனால அவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளும் வரும். அந்த வியாதிகள் காரணமா அவங்களுக்கு வந்து இறப்ப பத்தின பயமும் இருக்கும். இவங்க இந்த மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்பவர்கள் வந்து ரோகிகள். போகிகள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய மூச்சு காற்று வந்து 12 அங்குலத்துக்கு அதிகமாகவே தான் இருக்கும். ஆனா சீராக இருக்கும். அவங்களுடைய எண்ணம் எல்லாமே இந்த உலக வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே இருக்கும். நல்லா நல்லா சாப்பிட வேண்டியது, இந்த என்னென்ன இன்பம் இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது, சந்தோஷத்தை மட்டுமே நோக்கி போறது, இவங்க எல்லாமே வந்து
போகிகள் எல்லாத்தையும் அனுபவிக்க நினைப்பவர்கள். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஆனா மனதளவுல ஒரு கட்டுப்பாடு இருக்காது. ஐம்புலன்களும் செல்லும் பாதையில செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. ரோகிகளுக்கு மனக்கட்டுப்பாடும் இருக்காது, உடல் கட்டுப்பாடும் இருக்காது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருப்பாங்க. இந்த போகிகள் 12 அங்குலத்துக்கு குறைவா அவங்களால சுவாசிக்க முடியாது. ஏன்னா சுவாசம் 12 அங்குலத்துக்கு மேல இருக்கும்போது நமக்கு இந்த உலக பற்று இது எல்லாமே இருக்கும். அவங்க போகிகள். யோகிகள்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா 12 அங்குலத்துக்கும் குறைவாக சுவாசிக்க கூடியவங்க தான் யோகிகள். அவங்களாலதான் உடலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், மனதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த உலக வாழ்க்கை எல்லாமே மாயை அப்படிங்கிறத புரியும் போது நம்மளுடைய சுவாசமே 12 அங்குலத்துக்கும் குறைவாக வந்துரும். எப்ப நமக்கு 12 அங்குலத்துக்கு குறைவா அந்த சுவாசம் இருக்கோ அப்பதான் நமக்கு தியானத்துல மனம் நிற்கும். 12 அங்குலத்துக்கு மேல சுவாசம் இருக்கிற வரைக்கும் நம்ம போகிகளாக தான் இருப்போம். நம்ம ஐம்புலன்களையும் இந்த உலக வாழ்க்கை மேலதான் செலுத்துவோம். நம்ம நல்லா சாப்பிட்டு இந்த உடலையும் அனுபவிப்போம், இந்த உலகையும் அனுபவிப்போம். அவங்க போகிகள். யார் இந்த உலக இன்பமே வேண்டான்னு ஐம்புலன்களையும் அடக்கி மனதையும் அடக்கி தியான நிலைக்கு வர்றாங்களோ அவங்கதான் யோகிகள். இப்ப அவர் சொல்றது இந்த தியானம் எல்லாமே யோகிகளுக்கான தியானம். அவங்களுக்கு தான் இந்த தியான நிலை அடுத்த உயர்வை கொடுக்கும் அப்படிங்கறதான் இந்த தியான நிலையில சொல்ல வர்றார். இப்ப பாடலுக்குள்ள போகலாம். 604வது பாடல். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவு இல்லை, ஓட்டமும் இல்லை உணர்வு இல்லை தான் இல்லை, தேட்டமும் இல்லை சிவன் அவன் ஆமே. இப்ப இன்னைக்கு பார்க்க போற 2 பாடல்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாடல். இந்த பாடல் எதை பத்தினா ஒரு முத்திரையை பத்தி. நம்ம கிளாஸ்ல அடிக்கடி செய்வோம். சாம்பவி முத்திரையும் செய்வோம், நாசி கர்க்க முத்திரையும் செய்வோம். சாம்பவி முத்திரை அப்படிங்கிறது இந்த 2 புருவமும் ஒண்ணு சேரக்கூடிய இடத்தை பாக்குறது சாம்பவி முத்திரை. இந்த மூக்கோட நுனி பகுதியை பாக்குறது நாசி கர்க்க முத்திரை அப்படின்னு 2 முத்திரைகள் செய்வோம். அந்த 2 முத்திரைகளை பற்றிய பாடல் தான் இது. நமக்கு ஒரு ஒரு குழப்பம் வரும். மூக்கு ஆரம்பிக்கிற இடம் எது, முடியிற இடம் எது, எதை பாக்குறது, எது என்ன பண்ணும்னு. அதுக்கான விளக்கம் தான் கொடுத்திருக்காரு. எந்த மூக்கோட நுனி பகுதியை பார்த்தா என்ன கிடைக்கும், புருவ மத்திய பார்த்தா என்ன கிடைக்கும், சாம்பவி முத்திரா என்ன, நாசிகர்க முத்திரை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாம்பவி முத்திரை அப்படிங்கறதுதான் சிவபெருமானுடைய படங்கள், அந்த பெயிண்டிங் எல்லாத்துலயுமே சிவபெருமானுக்கு சாம்பவி முத்திரை இருக்கிற மாதிரியே தான் கண் அமைப்பு இருக்கும். புத்தருடைய சிலைகள், புத்தருடைய படங்கள்லாம் பார்த்தா அவருடைய கண் நாசி கர்க்க முத்திரையில இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப சாம்பவி முத்திரைக்கும் நாசி கர்க்க முத்திரைக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னா, புத்தருடைய கோட்பாடே என்னன்னா ஆசையை துறந்துட்டு நம்ம இறைநிலை அடையலாம், ஆசையை துறக்கணும், அதுதான் அவருடையதா இருக்கும். அப்ப நாசி கர்க்க முத்திரை நம்மளுடைய மனதை அடக்கி அந்த ஆசையில இருந்து விடுபடக்கூடிய பயிற்சியா நாசி கர்க்க முத்திரை இருக்கும். சாம்பவி முத்திரை சிவபெருமானே செய்த முத்திரை. அப்ப அவரை அடையிறதுக்கு நாம செய்ய போற முத்திரையும் சாம்பவி முத்திரை. இதுதான் 2 முத்திரைகளுக்குமான வித்தியாசம். இப்ப முதல் பாடல் எதை பத்தி சொல்றாருன்னு பார்க்கலாம். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில். நாட்டம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம், கவனம், விருப்பம், ஆசை, இததான் எனக்கு ஏதோ ஒரு பொருள்ல நாட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை பத்தின கவனம், விருப்பம் அதிகமாயிடுச்சு. அப்ப நாட்டம் முழுவதும்னா நம்மளுடைய எண்ணம், கவனம் முழுவதையும் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில். அப்ப நம்மளுடைய கண்களை தான் இந்த இடத்துல சொல்றாரு. 2 கண்களையும், நடுமூக்குனா மூக்கோட நுனி பகுதி, நாசி கர்க்க முத்திரைய சொல்றாரு. கண்கள் 2யும் மூக்கு மேல வைக்க மட்டும் சொல்லல, நாட்டத்தையும் வைக்க சொல்றாரு. அப்ப நம்மளுடைய எண்ணம், ஆசை, கவனம் எல்லாமே அந்த மூக்கோட நுனி பகுதி நாசி கர்க்க முத்திரையிலேயே இருக்க. வாட்டமும் இல்லை. வாட்டம்னா
வெயில் வாட்டுது என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாட்டுது, வதைக்குது, நம்மள வந்து வாடச் செய்து, டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வாட்டம். வாட்டமும் இல்லை அப்படின்னா, அந்த வாட்டம் நமக்கு கிடையாது. நம்மளுடைய உடலுக்கு வந்து எந்த ஒரு அழிவோ, இல்ல குறையோ எதுவுமே கிடையாது. வாட்டம் இல்லாமல் இருக்கும். எப்ப? நம்ம நாசிகர்க முத்திரையில இருக்கும்போது. மனைக்கும் அழிவு இல்லை. மனை அப்படின்னா வீடு. இந்த இடத்துல நம்மளுடைய வீடு எது? நம்மளுடைய உடல் தான் வீடு. அப்ப உடலுக்கும் அழிவு இல்லை. அப்ப நாசிகர்க முத்திரையிலே இருந்தா போதும். இந்த உடலுக்கு எந்த குறையும் வராது, நோயும் வராது. இந்த உடலுக்கு அழிவும் வராது. ஓட்டமும் இல்லை. ஓட்டம் அதாவது வாட்டம், ஆ மனைக்கு அழிவு இது எல்லாமே உடல குறிக்கிறது. ஓட்டம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய மன ஓட்டத்த சொல்றாரு. அப்ப மூக்கோட நுனி பகுதியில நம்ம கவனத்த வச்சுட்டோம்னா, இந்த மனம் வந்து ஓடாது. ஐம்புலன்களும் எங்க செல்லுதோ அது பின்னாடி மனம் ஓடுதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஓட்டமும் இல்லை. அப்ப மனமும் ஒரு இடத்துல நின்றும் உணர்வும் இல்லை. அந்த மனதுனால நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கோவத்த கட்டுப்படுத்துறது தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. இந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த உணர்வும் இல்லை. எந்த இந்த உலக பத்தின ஒரு பற்றோ, இல்ல கோபம், அன்பு, பாசம் எந்த உணர்வும் இல்லாத ஒரு நிலைக்கு நமக்கு அந்த நாசிகர்க முத்திரை அழைத்துச் செல்லும். தான் இல்லை. அந்த இடத்துல நான் அப்படிங்கிற அந்த அகங்காரமும் இல்லை. நான் தான் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு தன் முனைப்பும் அந்த இடத்துல இல்லாம போகுது. தேட்டமும் இல்லை. தேற்றம் அப்படின்னா, நம்ம எதையாவது ஒண்ண தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதையும் தேடுதல் அப்படின்னு சொல்றோம் தேட்டம். அதே நேரம் ஏதாவது ஒண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், எனக்கு எனக்கு என்ன ஒண்ண எனக்கு தேடுது அப்படின்னா, அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள பார்க்கணுங்கிற விருப்பம் வருது. அதுவும் தேடுதல் அப்படின்னு சொல்வோம். அப்புறம் கவலையையும் தேற்றத்துல இருக்கேன் அப்படின்னா, கவலையில இருக்கேன்னு அர்த்தம். தேற்றமும் இல்லைன்னா எதுவுமே இல்ல. நம்ம எதையும் தேட போறதும் இல்ல. எது மேலயும் விருப்பமும் கிடையாது. கவலையும் கிடையாது. அப்ப எந்த ஒரு உணர்வும் இல்லாத ஒரு ஜட நிலைக்கு போல நம்ம வந்து இருப்போம். சிவன் அவனாமே அந்த நிலைக்கு நாம வரும்போதுதான் அந்த இடத்துல நம்மளால அந்த சிவன வந்து உணர முடியும். நாமளும் அவனோட கலக்க முடியும். அப்ப அந்த நிலைக்கு நம்ம இந்த ஒரு முத்திரையே பயிற்சி பண்ணா போதும். அதுதான் நாசி கர்க்க முத்திரை. திரும்பவும் பார்க்கலாம். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில். நம்மளுடைய 2 கண்களையும் கொண்டு வந்து மூக்கினுடைய நுனி பகுதியில் வைத்து நம்மளுடைய எண்ணம், கவனம், விருப்பம் அனைத்தையும் அந்த ஒரே இடத்தில் வைக்கும்போது வாட்டமும் இல்லை, மனைக்கு அழிவும் இல்லை. இந்த உடலுக்கு எந்த ஒரு வருத்தமோ, சோர்வோ, குறையும் கிடையாது. அதே நேரம் இந்த உடலுக்கு எந்த விதமான அழிவும் கிடையாது. ஓட்டமும் இல்லை, உணர்வு இல்லை, தான் இல்லை. இந்த மனதளவில் எந்த ஒரு தடுமாற்றமும் கிடையாது. எந்த உணர்வும் கிடையாது. தான் அப்படிங்கிற அகங்காரமும் கிடையாது. தேட்டமும் இல்லை, சிவன் அவன் தானே. எந்த ஒரு கவலை, விருப்பம், தேடுதலுக்கான முயற்சி எதுவுமே இல்லாம அனைத்தும் அற்று போன ஒரு நிலையில் அந்த சிவத்தை நாம் உணரலாமே. அப்ப புத்தர் வந்து இந்த பயிற்சி பண்ணி தான் அவருக்கு எந்த ஆசையும் இல்லாம அவரை எல்லாத்தையும் துறந்துட்டு அந்த ஒரு நிலைக்கு அவரை அழைத்து வந்த அந்த முத்திரை தான் நாசி கர்க்க முத்திரை. திருமூலரும் அந்த முத்திரையே தான் வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாம். 605வது பாடல். நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர்வெளா வாயுவை உள்ளே அடக்கி துயரற நாடியே தூங்க வல்லார்க்கு பயனிது காயம் பயமில்லை தானே. இப்ப முதல் பாடலும் 2வது பாடலும் கிட்டத்தட்ட ஒரே வரியாதான் இருக்கு. முதல் பாடல்ல நாட்டம் இரண்டும் சொன்னாரு. இதுல நயனம் இரண்டும் சொல்றாரு. அதுல நடுமூக்கில் வைத்திடு, இது நாசி மேல் வைத்திற்று. இப்ப இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப நயனம் இரண்டும் அப்படின்னா, நயனம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்கள்.
நம்மளுடைய 2 கண்களையும் நாசி மேல், அப்போ நாசிங்கிறது மூக்கு, மூக்கோட மேல் பகுதியில வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நடு மூக்குல வைக்கிறது அப்படின்னா மூக்கோட நுனி பகுதி, இதுல நாசி மேல் வைத்துட்டு அப்படின்னா மூக்குக்கு மேல. அப்ப நம்ம பொதுவா கண்ணாடி போடும்போது அந்த கண்ணாடி எந்த இடத்துல வந்து நமக்கு நின்னு காட்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது. புருவ மத்திக்கு நம்மளுடைய 2 கருவிழிகளையும் கொண்டு வந்து வைத்திட, உயர்வெளா வாயுவை உள்ளே அடக்கி. உயர்வெளா வாயு அப்படின்னா உயர்ந்து எழாத வாயு. நம்ம இப்ப 5 வாயுக்கள் பார்த்தோம். அதுல ஒண்ணு பிராணன் உள்நோக்கி போனா அதுவும் உடல் முழுவதும் போகும். உதானன் மேல் நோக்கி போகும். சமானன் சுழலும் போது அது மேல் நோக்கி போகும். வியானனும் உடல் முழுவதும் போகும்போது மேல் நோக்கி போகும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, உயர்வெளா வாயு அப்படின்னா மேல உயர்ந்து செல்லாத வாயு எது அப்படின்னா அப்பானன் அப்படிங்கிற ஒரு வாயு தான் மேல போகாது. அது உள்ள போனதும் கீழ் நோக்கி மட்டுமே தான் போகும். அதுதான் அப்பானன். உயர்வெளா வாயுவை உள்ளே அடக்கி, அந்த மாதிரி மேல எழாத வாயு, அப்ப அப்பானன் வாயுவை சொல்றாரு. அந்த வாயுவை உள்ளே அடக்கி, அத வந்து உள்ளுக்குள்ளே அடக்கணும். அதை எப்படி உள்ளுக்குள்ளே அடக்கணும்? உள்ள ஒரு வாயு போயிருச்சு, அது வந்து மேல வராத வாயு, அது வந்து கீழ் நோக்கி தான் போக போற வாயு. அப்ப அதை எப்படி அடக்குறது அப்படின்னா மூலபந்தம் பண்ணா அது அடங்கிவிடும். மூலபந்தம் பண்ணிட்டோம், ஆசனவாய் ஜலவாய வந்து நம்ம இறுக்கமா வச்சிட்டோம்னா இந்த உள்ள போன அப்பானன் காற்று திரும்ப மேல் செல்ல முடியாது, உள்ளே தான் இருக்கும். அப்ப அதை நம்மளால அடக்கி விட முடியும். இப்போ உயர்வெளா வாயுவை உள்ளே அடக்கி அப்படிங்கிறது மூலபந்தம் செய்யணும் அப்படிங்கிறத அந்த வரியில சொல்றாரு. முதல் பாடல்ல புருவ மத்திய பார்த்தா மட்டும் போதும். 2வது பாடல்ல மூக்கோட நுனி பகுதியை பார்த்தால் மட்டுமே போதும். நமக்கு இந்த மனதையும் உடலையும் எப்படி பக்குவப்படுத்திடலாம்னு தெரியும். அடுத்ததா நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி, புருவ மத்திய பார்த்து மூலபந்தம் செய்து அந்த அப்பானன் வாயுவை உள்ளேயே அடக்க வேண்டும். துயரற நாடியே தூங்க வல்லார்க்கு. துயரற நாடி அப்படின்னா நமக்கு துயரம் இதெல்லாம் தரக்கூடிய அந்த அந்த நிலை, அந்த நாடியை அந்த துயரம் தரக்கூடிய நாடினா எது? நம்மளுடைய மனம்தான் நமக்கு வந்து மிகப்பெரிய துயரத்தை தருது. அதன் நமக்குள்ள கொண்டு வந்து தருது. அந்த மனதை தூங்க வல்லாருக்கு. அந்த இப்ப நம்ம சில நேரம் என்ன பண்றோம், தியானம் பண்றோம்னு சொல்லிட்டு புருவ மத்தியெல்லாம் பாக்குறோம். ஆனா நம்மள அறியாம தூங்கிடுறோம். ஆனா இது தியானம்னா என்ன? தூங்கவும் கூடாது, முழிச்சிருக்கவும் கூடாது. முழிச்சிட்டோம்னா இந்த இதற்கு முந்தைய பாடல்ல சொன்னார்ல, எந்த உணர்வும் இல்லாம தானும் இல்லாத நிலையில இருக்கணும். நம்ம தூங்குனோம்னா நமக்கு எந்த உணர்வுமே இருக்காது. முழிச்சிருந்தோம் அப்படின்னா நான் தான் செய்யறேங்கிற அந்த எல்லா உணர்வும் இதுவும் வந்துரும். அப்ப அப்படியும் இருக்கக்கூடாது, தூங்கி விடவும் கூடாது அப்படிங்கறத தான் அந்த தூங்க வல்லாருக்குன்னு சொல்றாரு. தூங்காமல் முழித்திருக்கணும், இல்ல தூங்கியும் தூங்காமல் இருக்கணும். அந்த ஒரு நிலையில நாம இருக்கணும். அப்படிதான் நம்மளுடைய மனமும் இருக்கணும். பயனிது காயம் பயமில்லை தானே. பயனிது காயம் அப்படிங்கிறது இந்த இந்த உடலை இந்த இந்த உடலை நாம எதுக்கு எடுத்தோம், அது என்ன செய்ய போகுது, அதனால பயன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த உடலுக்கான பயனே. அது பயமில்லை தானே. அது நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். அதுல நமக்கு எந்த பயமும் தேவையில்ல. அது கட்டாயம் நம்ம இந்த உடல் எடுத்ததுக்கான பயனை நாம அடைந்தே தீருவோம். நம்ம வந்து புருவ மத்தியில நம்ம கவனத்தை வச்சு தியானம் பண்ணும்போது. திரும்பவும் பார்க்கலாம். நயனம் 2ம் நாசி மேல் வைத்திட்டு. நம்மளுடைய 2 கண்களையும் புருவ மத்தியில் அந்த மூக்கு ஆரம்பமாகக்கூடிய அந்த மேல் இடத்தில் வைத்திட்டு, உயர்வெளா வாயுவை உள்ளே அடக்கி, உயர்ந்து எழ செய்யாத அந்த வாயுவான அப்பானன் வாயுவை உள்ளே அடக்கும்படி மூலபந்தம் செய்து, துயரற நாடியை தூங்க வல்லார்க்கு. துயரத்தை நீக்கக்கூடிய அந்த மனம் ஆகிய நாடியை தூங்காமல் தூங்க செய்யக்கூடிய வல்லவர்களுக்கு
பயனிது காயம் பயமில்லை தானே. இந்த உடலை எடுத்ததற்கான பயனை அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த பயமும் இல்லைதானே. நம்ம இறைவனை அடைவோம் அப்படிங்கிறதுல எந்த குழப்பமும் இல்ல. நம்ம கவனம் முழுவதையும் புருவ மத்தியில வைக்கும்போது. இப்ப நம்ம இன்னைக்கு 2 பாடல்கள் பார்த்திருக்கோம். முதல் பாடல் நாசி கர்க்க முத்திரை. கவனம் முழுவதையும் மூக்கோட நுனி பகுதியில வச்சிருந்தாலே போதும். இந்த உடலுக்கு எந்த அழிவும் வராது, எந்த குறையும் வராது. நம்மளுடைய மனமும் எந்த ஓட்டமும் இல்லாமல், எந்த உணர்வும் இல்லாமல், தான் என்ற முயற்சும் இல்லாமல் இறைவனை தேடி அடையக்கூடிய நிலைக்கு இந்த உடலும் மனமும் பக்குவப்படும். பிறகு நம்மளுடைய கவனம் முழுவதையும் புருவ மத்தியில வச்சு நம்ம தியானம் செய்யும் போது நமக்கு உள் வரக்கூடிய அந்த அப்பானன் வாயுவை மீண்டும் எழ முடியாதபடி கும்பகம் பண்ணி மூலபந்தம் செய்து மனமாகிய அந்த துயரத்தை தரக்கூடிய நாடியை தூங்காமல் தூங்க செய்து இந்த உடல் எடுத்ததுக்கான பயனை நாம் அடைவோம் என்பதில் எந்த பயமும் இல்லைதானே. இதான் இன்னைக்கு பார்த்த 2 பாடல். 2 பாடல்களும் கிட்டத்தட்ட ஒரே விதமான முத்திரையை சொல்லி அதனுடைய விளக்கம் சொல்றனால இந்த 2 பாடல் மட்டும் போதும். இன்னைக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா கடைசியா இத பயிற்சி செய்துட்டு நம்ம கிளாஸ முடிக்கலாம். பாட்டு நம்ம இன்னைக்கு இது பண்ண 2 பாட்டுமே 2 முத்திரை இல்லைன்னா திருஷ்டி அப்படின்பாங்க. சாம்பவி முத்திரைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், சாம்பவி திருஷ்டின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் நாசிகிரக முத்திரைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், திருஷ்டின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதுக்கு முதல் பாடுக்கு அரோச்சரி அகோச்சரி முத்திரை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. அதை வேணா பிரியா அப்புறம் வேணா நீ அந்த குரூப்ல வேணா அந்த நேம்ஸை இது பண்ண. அதாவது பிரியாவும் கரெக்டா விளக்கி சொன்ன. அந்த மாதிரி புத்தரோட ஸ்டாச்சு, புத்தரோட படங்கள் எல்லாம் பார்த்தா அவர் 2 கண்ணையும் நுனி மூக்கு வேர்க்குதுன்பாங்க இல்லையா, அங்கதான் வச்சிருப்பாரு. அதான் மூக்கோட வாயின்பாங்க, நுழைவாயில். அந்த மூக்கு 4 அங்குலம். பிரியா அந்த 4 விரல வச்சுக்காமிய, நீ பொட்டு எங்க வச்சிருக்கியோ, கண்ணாடி எங்க நிக்குதோ, அங்க இருந்து அந்த இது பார்த்தேன்னா அந்த இதுதான் 4 இது வந்திருக்கு. அதே மாதிரி மேல 4 நெத்திக்கு கொண்டு போயிரு. ஆமா, அப்ப பெண்கள் பொட்டு வைப்பாங்க பார்த்திருக்கியா, நடுவுல உச்சி எடுத்து. அது மூக்குல இருந்து 4 இது மேல. சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் வாசி யோகத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட் தொட்டு காமிய. நம்ம ஆமா, அந்த மூக்கு கீழே இதை தொடுவோம்ல பிரியா, அந்த இது அங்க. ஆமா, இந்த 3 பாயிண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா 8 அங்குலம் இருக்கும். 4 அங்குலம் மூக்கு, அதுக்கு மேல ஒரு 4 அங்குலம். ஆமா, சரிங்களா? அது முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மூக்கோட என்ட்ரன்ஸ்ல நம்மளுடைய 2 நாட்டம், 2 அப்படின்னா மனது நாட்டம் விடும், அதே மாதிரி கண்ணு நாட்டம் விடும். என்னடா நம்ம நோட்டம்வோம் இல்லைன்னா நாட்டம்வோம் இல்லையா? இப்ப 2ம் அப்படின்னா மனதும் அங்க இருக்கணும், கண்ணும் அங்க இருக்கணும். அப்படி இருந்து பயிற்சி பண்ணுவதுதான் நாசிகிரக முத்திரை அப்படின்றது. அதுதான் புத்தரோட சொன்னது. அது மூச்சு ஒடுங்குறதுன்னா இடது நாடியிலையும் போகாம வலது நாடியிலும் போகாம 2க்கும் நடுவுல ஒடுங்கும். அப்புறம் பிராக்டிஸ் பண்ண பண்ண அங்குலங்கள் குறையும். நமக்கு இப்ப மூச்சு விட்டா தொப்புளுக்கு வரைக்கும் நமக்கு மூச்சு காத்து வெளியே போகும். ஆனா இந்த நாசிகிரக முத்திரை பண்ண பண்ண அங்குலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி நெஞ்சுகிட்ட வரும், அதுக்கப்புறம் கண்டத்துக்கிட்ட வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தாடைக்கு தாண்டி கீழே போகாது. தாடைக்கு பக்கத்துல கை வச்சாதான் நமக்கு உணர முடியும். அந்த அளவுக்கு உங்களால மூச்சை ஒடுக்க முடியும்.
இது வந்து மூச்சை வந்து ஒடுக்கக்கூடிய பயிற்சி தான் வந்து புத்தரும் வந்து விபாசனான்னு சொல்லுவாரு. விபாசனானா மூச்சை வந்து விட்னஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய மைண்டை வச்சு விட்னஸ் பண்றது தான் விபாசன தியானம் அல்லது விபாசன மூச்சு பயிற்சி அப்படின்றது. அதைத்தான் வந்து முதல் பயிற்சியில சொல்றது. ரெண்டாவது வந்து சாம்பவி முதிரை. சாம்பவி அப்படின்னாலே சிவனுக்குரிய பேரு. அதாவது சிவனுக்கு வந்து ரெண்டு உடல் இருக்கு இல்லையா? ஆண் உடல், பெண் உடல், ரெண்டு உடல் சேர்ந்ததுதான் சிவன். அர்த்தநாரின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சாம்பவி அப்படின்றது அந்த பெண் உடலுக்குரிய பேர். இப்ப சாம்பவினாலே, சாம்பவி முத்திரைனாலே சிவனோட முத்திரை. சம்போ சிவசம்போ அப்படின்பாங்க இல்லையா? அதான் வந்து சாம்பவி. சம்போ மகாதேவா அப்படின்பாங்க. ம் சாம்ப சதாசிவ அப்படின்பாங்க. அப்ப சாம்பவி அப்படின்னாலே நம்ம சிவன் மாதிரி நம்ம பார்த்து உக்காரணும் அப்படின்றாங்க. உயர்வெளா வாயுன்னா அப்பான வாயு. ம் அத வந்து கட்டுவது அப்படின்னா மூலபந்தம் போட்டு கட்டலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பத்மாசனம் போட்டாலோ, அப்படி இல்லைன்னா கோமுகாசனம் போட்டாலோ, காலை கட்டுனா கால்னாலே மூச்சு காத்துன்னு அர்த்தம். காலை கட்டுனாலே அப்பானத்தை நம்ம கட்டுப்படுத்திடலாம். அதாவது நம்ம உடம்ப விட்டு அப்பானன் மூலமா நம்மளுடைய உடம்புல உள்ள ஹீட், அக்னி, தேஜஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹீட், உடம்புல உள்ள ஹீட்டை தான் தேஜஸ்ன்னு சொல்லுவோம். ம் தபஸ், தபம்னா அதுவும் ஒரு ஹீட்டு தான். அதே மாதிரி இந்த ம், அக்னி, இந்த அக்னி எல்லாமே உடம்பு விட்டு அப்பானன் மூலமா வெளியே போயிட்டே அது நமக்கு தெரியாது. இப்ப இப்ப நீங்க வந்து தைவான்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நீங்க சாக்ஸ் போட்டாதான் உங்களுக்கு வந்து இதா இருக்கும். ஏன்னா சாக்ஸ் போடலைன்னா உடம்பு பயங்கர குளிராயிடும். இப்ப நீங்க ஊட்டிக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு தெரியாது, கால் வலிய நம்ம உஷ்ணம் வெளியே போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது உங்களுக்கு. ஏன்னா வந்து வெளியே டெம்பரேச்சர் வந்து மிதமா இருக்கு. இதே இது நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னா உடம்புல ஹீட்டே வெளியே, எல்லாம் வெளியே போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஈஸியா பசி எடுக்கும், லைட்டா டீ குடிப்போன்ற மாதிரி இருக்கும், சாப்பிடுவோன்ற மாதிரி இருக்கும். அது காரணம் என்னன்னா நம்ம கால் வெளியே அப்பானன் மூலமா உடம்புல உள்ள அந்த அக்னி வெளியே போய்கிட்டே இருக்கு, ஹீட் வெளியே போய்கிட்டே இருக்கு. அப்ப அத வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம்னா, பிரியா சொன்ன மாதிரி மூலபந்தம், அப்படி இல்லைன்னா பத்மாசனம், அப்படி இல்லைன்னா நாங்க சித்த வித்தையில இது பண்ணும் பொழுது கோமுகாசனம். காலை நம்ம ம், கோமுகாசனம் எல்லாம் தெரியும் என்ன பிரியா? ம், கோமுகாசனம் போடுறதே காலை கட்டுறது தான். சரிங்களா? காலை கட்டுறது. ஆமா. அப்ப காலை கட்டும் பொழுதே நமக்கு வந்து அப்பானனையும் நம்ம கட்டுறோம்னு அர்த்தம். அதான் கால். அப்பானன்றது ஒரு காற்று. அப்பானன் காற்றை நம்ம எப்ப கட்ட முடியும்னா பத்மாசனம் போட்டாலே கட்டலாம். இப்ப பத்மாசனம் எல்லாத்துக்குமே வராது. அதனால ஈஸியா நீங்க வந்து கோமுகாசனம் பண்ணாலே அப்பான நீங்க கட்டிடுறீங்கன்னு அர்த்தம். அப்ப நயனம் ரெண்டையும் நாசி மேல் வெத்து அப்படின்னா வந்து கண்ணாடி போடும் பொழுது பிரியா கரெக்டா பொட்டு வச்சிருக்கா பாருங்களேன். பிரியா முகத்தை பாருங்க. ரெண்டு புருவமும் எங்க இணையுதோ அங்க பொட்டு வைக்கிற. அங்கதான் வந்து இந்த நம்ம வந்து ஸ்பெக்டகிள்ஸ் போடுறோம்னா அங்கதான் வந்து அந்த கண்ணாடி வந்து உட்காரும். அந்த கண்ணாடி உட்காரக்கூடிய இடம் தான் வந்து நாசி மேல் மேல உள்ள. அப்ப நாசு இப்ப நோஸை வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டீங்கன்னா அதான் டாப், அதான் மேல் இல்லையா? அதான் நாசி மேல நம்ம வந்து கண்ணை நம்ம நயனம் ரெண்டையும் அங்க வைக்கணும். வச்சுக்கிட்டு நீ வந்து கீழே உள்ள அப்பானத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம, ஏன்னா அப்பானம் மூலமா தான் நம்மளுடைய பிராணனே வெளியே போகுது. உள்ள வருது வெளியே போகுது, உள்ள வருது வெளியே போகுது. அப்ப அப்பானனை நீ கட்டிரு அப் அப்படின்ற அப்படி. சரியா? அப்படி இருந்தாலே உனக்கு வந்து இந்த உடலோட பயன் என்னன்னு தெரிஞ்சிரும், பயமெல்லாம் நீங்கிரும். ம் அப்படியே நீ தூங்கிடலாம். அதான் இந்த தூங்க வல்லார்னா தியானிக்க வல்லாருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ம் இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு இருக்கு. ஆனா பயிற்சி வந்து வாசி யோக பயிற்சியில நாங்க எப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்ற முறையில ஏற்கனவே நம்ம சொன்ன பயிற்சி தான்.
பிரியா கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு கோமுகாசனமே நீ போடு. ம்? கோமுகாசனம் போட்டுக்கோ. இதை வந்து இருட்டுல நீங்க பண்ணும் பொழுது நல்ல பலன் இருக்கும். கோமுகாசனம்னா ஏதாவது ஒரு காலை இன்னொரு கால் மேல வச்சுக்குங்க. மொட்டிய வந்து கொஞ்சம் நெருக்கமா கொண்டு வர பாருங்க. ஒரு முட்டிக்கு மேல இன்னொரு முட்டி இருக்கிற மாதிரி. ஆரம்பத்துல அது கஷ்டமா தான் இருக்கும். தைஸ் வந்து பெருசா இருந்தா அது கஷ்டம். ஹிப்பு வந்து டைட்டா இருந்தா ஒரு கஷ்டம். சரிங்களா? இப்ப வந்து இந்த 3 பாயிண்ட் சொன்னேன்ல பிரியா, அந்த கீழே உள்ள பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிக்காமி. வலது கையில உள்ள ஆள்காட் வலது வலது கை. வலது கையில உள்ள கேக்குதா? வலது கையில ஆள்காட்டி விரல். ஆமா, அதுதான் வந்து காற்று பூதம். அதை வச்சு நீங்க வந்து தொட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூக்கு நுனிய அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. ம் இது வந்து ஒரு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே அங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ம் கண்ணை மூடியே வச்சுக்கோங்க. இது ஃப்ரீயா பண்றதை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம். இந்த பாயிண்ட் நீங்க டச் பண்ணாலே அந்த 3வது பாயிண்ட் நீ சொன்னேல பிரியா, அந்த 3வது பாயிண்ட். ஆமா, ரைட்டா? ஆமா, அந்த பாயிண்ட்டும் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நடுவுல உள்ள பாயிண்ட் கண்ணாடி பொருந்தது இல்லையா, அது அந்த பாயிண்ட். ரைட்டா? அந்த 3வது பாயிண்ட்ல இருந்து 8 அங்குலம் தான் வந்து நம்ம தலையில இருக்கக்கூடிய உச்சு வாசல். 3வது பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கிருந்து 8 அங்குலம். ஆமா, 8 அங்குலம் அங்கிருந்து. சரிங்களா? அதான் வந்து தலையில உள்ள பாயிண்ட். இந்த இங்க டச் பண்ணா மேல உள்ள இந்த 3 பாயிண்ட்டுமே அப்படியே ஸ்லோவா விரியும். சரிங்களா? இதான் வந்து வர்மத்துல இருக்கக்கூடிய டெக்னிக். இந்த மூக்குக்கு கீழே, அந்த மூக்கு எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நீங்க டச் பண்ணீங்கன்னா, ம், மூக்குக்கு மேல 4 அங்கத்துக்கு மேல உள்ள பாயிண்ட். அதுக்கு மேல பெண்கள் வந்து உச்ச எடுத்து பொட்டு வைக்கிறாங்களா, அந்த பாயிண்ட். அதுக்கு மேல 8 அங்குலத்துல தான் வந்து அந்த உச்சு வாசல். இந்த 3 பாயிண்ட்டுமே அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். ஆனா நீங்க வந்து கவனத்தை வந்து அந்த எங்க டச் பண்றீங்களோ அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷமாவது அப்படியே அமைதியா நீங்க இது பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறம் நயனம் இரண்டையும் நாசி மேல் வைத்து, பிரியா எங்க பொட்டு வச்சிருக்காளோ அந்த இடத்த மனதால, நயனமும் அங்க இருக்கணும், மனசும் அங்க இருக்கணும். அந்த மாதிரி இது பண்ணும் பொழுது அந்த இடத்துல காத்து உள்ள வந்துட்டு போறத உங்களால உணர முடியும். சரிங்களா? மூக்க மறந்துடலாம். இப்ப நீங்க மூக்கு ஓட்டைய மறந்துடலாம் நீங்க. அந்த நயனம் இரண்டையும் நாசி மேல் வச்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு காத்து வரும். ம் அந்த இதை வந்து நீங்க அப்படியே நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே அதான் வாசி யோகம்னு சொல்லுவாங்க. வாசி யோகத்துல இது ஒரு டெக்னிக். வாசி யோகத்துல பல டெக்னிக் இருக்கு. ஒரு 1000 டெக்னிக் இருக்கு. அந்த 1000 டெக்னிக்ல இது வந்து எல்லாத்துக்கும் இயல்பா வரும். ஆமா. இப்ப ஆம், படுத்துக்கோ என் பிரியா. படுத்துட்டு ஒரு கால் வலது காலை இடது கால் மேல போடு. காலை வந்து அவங்களுக்கு காமி. நீ படுக்கணும் கூட அவசியம் கிடையாது. உட்காந்து கால் நீட்டிக்கோ. ம், ஒரு வலது காலை இடது கால் மேல. இதுக்கு பேரும் கால் கட்டு தான். இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க படுத்துட்டும் இந்த மூச்சு பயிற்சியை பண்ணலாம். இப்ப பிரியா படுத்திருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஒரு காலை இன்னொரு கால் மேல போடுறீங்க. சரிங்களா? அப்படி போட்டுட்டு நீங்க வந்து ஒரு 2 நிமிஷம் மூக்குக்கு கீழே, ம், அந்த மூக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய வர்மத்தை நீங்க இது பண்ணீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் கையை வச்சீங்கன்னா இந்த மூக்குக்கு மேல உள்ள இந்த 3 துவாரமும் அப்படியே ஸ்லோவா ஸ்கல்ல உள்ள அந்த அதுல வந்து விரிசல் ஏற்படும். அந்த 3 பாயிண்ட்லயுமே உங்களுக்கு வந்து காற்று உள்ள வரும். அதை வந்து உங்களால இது பண்ண முடியும். நீங்க சாம்பவி முதிரையிலேயே நீங்க வந்து அப்படியே சுவாசிச்சீங்கன்னா அங்க வந்து காத்து உங்களுக்கு உள்ள வந்துட்டு போறத இது பண்ண முடியும். இதுல சுவாசம் அப்படியே அடங்கிரும். மூக்குல சுவாசமே உங்களுக்கு நடக்காத மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு 3 4 நிமிஷம் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் புரியாது, அது சரியா வர மாதிரி தெரியாது. ஆனா நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா
அது வந்து உங்களால பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்ன பிரியா, இதை வந்து எப்படி சொல்லியிருக்கோம், அந்த வில்வ இலை சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்லைடு ஒன்னதுல இருந்தாலும் அவங்களுக்கு இதை நீ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடு. பயிற்சி ரொம்ப ஈஸி தான். ம் ஆமா. வர்ம புள்ளியில நம்ம ட்ரிகர் பண்றோம். இந்த வர்ம புள்ளியில மனசை அப்படியே வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மேல உள்ள 3 துவாரமும் ஓப்பன் ஆகும். புருவ 2 புருவத்துக்கு மத்தியில, அப்புறம் பெண்கள் உச்சி எடுக்கக்கூடிய இடத்துல, அப்புறம் உச்சி வாசல். இந்த 3லயுமே கொஞ்சம் கொஞ்சமா சுவாசம் உடம்புக்குள்ள வரும். இதுதான் வந்து மேல்கதி, அதோகதி, பரகதி அப்படின்பாங்க. மூக்குக்கு கீழே உங்களுக்கு சுவாசம் நடக்காது. அதோகதியில உங்களுக்கு சுவாசம் நடக்காது. மூக்குக்கு மேல சுவாசம் நடக்கும். அப்படி சுவாசம் நடந்தாலே உங்களுக்கு இந்த காயத்தோட பலன் என்னன்னு தெரிஞ்சிரும். பயமெல்லாம் போயிடும். ஆமா. காட்சியே கிடைக்கும் உங்களுக்கு. பயிற்சி அப்ப ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். ம் காலை கட்டுறோம். நயனத்தையும், அதாவது கண்களையும் மனசையும் அந்த ஒரு புள்ளியில வைக்கிறோம். அப்புறம் அங்கேயே நம்ம பிரீத் பண்றோம். அவ்வளவுதான். அப்ப வந்து சுவாசமும் ஒடுங்கும், அங்குலமும் குறைய ஆரம்பிக்கும். சரியா மக்களே, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ம். பாடல்கள் ரொம்ப எளிமையா தான் இருக்கு, விளங்குறதுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.